உங்ககிட்ட வெறும் 10 ரூபாய் இருக்கா? அந்த 10 ரூபாயை வச்சு உங்க கவர்மெண்ட்டையே உங்களால கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? உண்மைதாங்க. உங்களால ஒரு 10 ரூபாய் இருந்ததுன்னா உங்க கவர்மெண்ட்டையே கேள்வி கேட்கலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? 2005ல இந்தியன் கவர்மெண்ட் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அதன் மூலமா எந்த துறையில வேணாலும் நீங்க எந்த தகவலை வேணாலும் நீங்க வந்து பெறலாம். இப்போ உதாரணமா சொல்லணும்னா, இப்ப ரீசெண்டா வந்து சென்னையில பல இடங்கள்ல வந்து கரண்ட் வரதில்லை, நைட் ஃபுல்லா கரண்ட் வரதில்லை, எங்களுக்கு எம்எல்ஏ யாருன்னே தெரியல, எப்படி அப்ரோச் பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதுக்கும் தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. நீங்க வந்து நேரடியாவும் அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா ஆன்லைன். உங்க ஆன்லைன்ல இப்ப எல்லார் கையிலயும் போன் இருக்கு, லேப்டாப் இருக்கு. அதுல 10 minutes வேலைதான். rti.online.tn.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு போய் நீங்க அப்ளை பண்ணலாம். அதுல மின்சாரத்துறையில இந்த ஏரியா அல்லது இந்த தொகுதியில கடந்த 10 நாளா அல்லது ஒரு மாசமா அடிக்கடி பவர் கட் ஆகுது, அதுக்கு ஏன் அடிக்கடி பவர் கட் ஆகுது, எத்தனை தடவை பவர் கட் ஆயிருக்கு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற தகவலை வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இந்த தகவலை நீங்க கேட்கறதுக்கு வந்து கவர்மெண்ட் உங்ககிட்ட சார்ஜ் பண்றது வந்து 10 rupees மட்டும்தான். இதே வந்து நீங்க வந்து பிலோ பாவர்ட்டி லைன்ல இருந்தீங்க அப்படின்னா இந்த 10 rupees கூட வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்றது கிடையாது. உங்களுக்கான தகவல் வந்து 30 நாளுக்குள்ள வந்து வழங்கப்படும்.